ஹாய் ஆர்மி சன்ஸ்டே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹையுன்லெக்ஸ் பிஎல்எஃப். ஆர்மி சன்ஸ்டே, யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஹையுன்லெக்ஸ் ஒன் ஷார்ட் நேம், கியூட் ரிச் பாய், ஹேண்ட்ஸம் கேக் ஷாப் ஓனர், கியூட் லவ். ஆர்மி சன்ஸ்டே, வாங்க நம்ம இப்போ ஹையுன்லெக்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு கேக் ஷாப்பு, அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நிற்க கூட இடமே இல்லை, அந்த அளவுக்கு பாப்புலரான கேக் ஷாப். அந்த ஷாப்பில் கேக் மட்டும் டேஸ்ட் கிடையாது, அங்கே இருக்க ஒரு ஹேண்ட்ஸமான பாய் கூட, அவர் தான் அந்த கேக் ஷாப்போட ஓனர். பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், உனக்கு ஒன்று தெரியுமா, நான் அந்த கேக் ஷாப்போட ஓனர் இருக்கான்ல, அவனை தான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். உனக்கு ரொம்பவே ஆசை தான். அவன் எவ்வளோ ஹேண்ட்ஸமான பையன், அதுவும் செம்மையாக அவன் சமைக்க வேற செய்வான். அது மட்டும் இல்லாமல் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணு தெரியுமா. அதை நான் தான், நீ ஏன்டி மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்க, நீ இப்போ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, நம்ம போவோம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போன பொண்ணுங்களில் பாதி பேர் கேக்கை சாப்பிட்றாங்களோ இல்லையோ அந்த ஓனரை தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த சின்ன ஏஜ்லேயும் ஓனாக கேக் ஷாப் ஆரம்பிச்சு, அதுவும் மற்றவங்களோட கேக்கை காப்பி பண்ணாமல் இவராக கேக் பண்ணி தயாரிக்கிறாரு. இதனால தான் இவருக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு இவரை இன்டர்வியூ வேறு எடுக்க வராங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஓனரோட இன்ட்ரோ. என்னோட நேம் ஹையுன்ஜின். எனக்கு இந்த கேக் மேக் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கேக்குக்கெலாம் நானே பேர் வைப்பேன். நான் இனிமேல் தான் புதுசாக ஒரு கேக் ரெடி பண்ண போகிறேன். இந்த கேக்குக்கு நான் இன்னும் பேர் கூட வைக்கல, ஆனால் ரெசிபிலாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு யார் ஃபிஃப்த்தாக கால் பண்ணுறாங்களோ அந்த கஸ்டமருக்கு நான் இதை புதுசாக அழகாக டெக்கரேட் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் பேசிகிட்டு இருக்காரு அவர் கேக்கை பார்த்து. அப்போ கரெக்டாக ஒரு கஸ்டமர் கால் பண்ணுறாங்க. இதே மாதிரியே ஒரு 4 பேர் முடிஞ்சிருது. இப்போது 5ஆவது ஒரு கஸ்டமர் வர போகிறாங்க. நம்ம ஹையுன்ஜின் ஃபோனை எடுத்து, ஹாய், நீங்கள் தான் எங்கள் லக்கி கஸ்டமர், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், அதை நாங்கள் குயிக்காக டெலிவரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் சொல்கிறாரு. எனக்கு ஒரு பர்த்டே கேக் வேணும், அதுவும் அதில் நிறைய செரிலாம் வச்சு அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கணும். நேம் சொல்லுங்கள், நாங்கள் அதை நோட் பண்ணிக்கிறோம். அவரோட நேம் ஃபிலிக்ஸ். அவங்களுக்கு 24 ஏஜ் ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் இப்போ அதெல்லாம் நோட் பண்ணி கேக் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அதில் அவரோட ஃபுல் எஃபெக்டை போடுறாரு. அவர் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, என்னோடய 5th கஸ்டமருக்கு நான் அதை ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் மட்டும் இல்லாமல் அதுக்கு கூடவே இன்னொரு கேக்கு ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு பேர் கூட வைக்கிறாங்க. இது அந்த பையனுக்கு பர்த்டே, அதுவுமா அந்த கேக்கை நான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய பேர் ஹையுன்ஜின், அந்த பையனோட பேர் ஃபிலிக்ஸ். நான் ஏன் இவங்க 2 பேர்த்து பேரையும் சேர்த்து வைக்கக்கூடாது? ஹையுன்லெக்ஸ் கேக், இது நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது, இதவே நேமாக வச்சுருவோன்னு சொல்லிவிட்டு அந்த கேக்கை இதவே நேமாக வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே ஆன்லைனில் அப்லோட் பண்ணுறாரு. இன்றைக்கி வேறு ரொம்பவே க்ரௌடாக இருந்திருக்கும். ஸோ அங்கே இருக்க எல்லா மெம்பர்ஸும் கஸ்டமர்ஸை பார்த்துட்ருக்காங்க. ஹையுன்ஜின் மற்றவங்கள்ட்ட எதுக்கு கேட்கணும், சரி நம்மளே போய் டெலிவரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கேக்கை நம்மளே போய் டெலிவரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் ரொம்பவே க்ரௌடாக இருக்குது. அதுவும் ஹையுன்ஜினை பார்த்தோன்னே எங்கே போகிறீங்கன்னு எல்லாம் கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒர்க்கு, நான் போயிட்டு வந்தேன், அது வரைக்கும் உங்களை மற்ற மெம்பர்ஸ்லாம் கவனிச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வராரு. இப்போ வெளியே வேகமாக போயிட்டுருக்காங்க. தென் சேம் டைமில் இப்போ தான் ஒருத்தர் ஏர்போர்ட்லேருந்து இறங்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஃபிலிக்ஸ் தான். எனக்கு இப்போ 24 ஏஜ் ஸ்டார்ட் ஆகுது. என்னோடய சிஸ்டர்லாம் இப்போ தான் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் முழு கொரியன் கிடையாது, பாதி ஆஸ்திரேலியன் பாதி கொரியன். எனக்கு இந்த பியூராக கொரியன் பேசுவாங்கள்ல, அது சுத்தமாக தெரியாது. நான் அதை எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் இங்கேவே வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் வந்திருக்கேன். அதுவும் என் பர்த்டேக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே, எனக்கு ஆர்வமாக இருக்குது. சரி போவோன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வராரு. கரெக்டாக அங்கே ஒரு டாக்ஸி வருது. டாக்ஸி வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த காரில் தான் ஏறி வந்துட்டுருக்காரு. கரெக்டாக இப்போ ஒரு வீட்டுக்கு ரீச் ஆகிடுறாரு. வீட்டுக்கு ரீச் ஆகும்போது அந்த காரில் இருக்கவர் தெரியாமல் நம்ம கரெக்டாக ஆப்போசிட்டில் வர ஹையுன்ஜினோட அந்த பைக் மேலே இடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹையுன்ஜின் அப்படியே கீழே விழுந்து அந்த கேக்கும் கீழே விழுந்து ஸ்பாயில் ஆயிடுது. ஹையுன்ஜினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ ஃபிலிக்ஸ் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஐயோ, என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹையுன்ஜின் செம்மையாக டென்ஷன் ஆகுது. உனக்கு எவ்வளோ தைரியம்டா இருக்கணும்னு சொல்லிட்டு காலரை பிடிச்சி மிரட்டுறாரு. நான் அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா மேக் பண்ணேன், அதுவும் இன்றைக்கி இந்த பர்சனுக்கு பர்த்டே வேறு, அவங்களுக்காக தான் நான் ஆசையாக எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அவங்க ஃபேமிலியே வெயிட் பண்ணோம், நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாரு. கொஞ்சம் கூலாக இருங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே பண்ணலை. சரி, நீங்கள் இந்த கேக்கை யாருக்காக எடுத்துகிட்டு போகிறீங்க, நான் யாருக்காக எடுத்துகிட்டு போனால் உனக்கு என்னடா, நீ இப்போ இப்படி வேஸ்ட் ஆக்கிட்டியே, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த கேக்கை தள்ளி விட்டது நான் கிடையாது.
முடியாது. இதோ இங்கே ட்ரைவ் பண்ணுறாரு இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஏன் காலரை பிடிச்சி இழுக்கிறீங்க? உங்ககிட்ட நான் சாரி கேட்குறேன், நான் தப்பே பண்ணல, இருந்தாலும் சாரி கேட்குறேன், ஆனாலும் நீங்கள் ஏன் என்னை திட்டிகிட்டே இருக்கீங்க? அப்போ தான் ஹயுன்ஜினுக்கு ஞாபகம் வருது, சரி இனிமேல் என்ன பண்ண முடியும்? சரி நான் அந்த கேக் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ தான் பார்க்குறாங்க, வாவ் இது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர், உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ இது ஒன்றும் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் இல்லை, நான் உங்களுக்காக ஒன்றும் வாங்கிட்டு வரல சரியா, இது நான் இது ஆர்டர் பண்ணவங்களுக்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் இந்த கேக் எனக்கு கொடுங்க, எவ்வளோ காசு வேணுமோ நான் கொடுத்துட்றேன், அதுவும் பக்கத்தில் ஒரு கேக் வச்சுருந்தீங்களே அதை எனக்கு சேர்த்து கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை இது நான் கொடுக்க மாட்டேன், இது நான் இப்போ தான் நியூவாக மேக் பண்ண கேக்கு அப்படின்றாரு. என்னது நியூவாக மேக் பண்ணிங்களா? இது உங்களோட ரெசிபியில் பண்ணதா? தயவு செஞ்சு நீ பேசாத, நீ பேசினா எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்கிறாரு. நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, உங்கள் கேக்கு எவ்வளோ ஆகுமோ எனக்கு கொடுங்க, இது வந்து பணத்தால் வாங்க முடியாது, நான் இதை அவ்வளோ ஆசையாக செஞ்சேன் என்னோடய 5th கஸ்டமருக்காக. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், உன்னால் எனக்கு டைமும் வேஸ்ட்டு என்னோடய கேக்கும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை வாங்குறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அதில் ஃபிலிக்ஸ்ன்னு இருக்குது, கொஞ்சம் லைட்டாக கசங்கி வேறு இருக்குது. ஒன்று சொல்லட்டா, நீங்கள் இந்த கேக்கை யாருக்காக ரெடி பண்ணீங்க? அது ஃபிலிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கஸ்டமருக்காக, அது வேறு யாரும் இல்லை, நான் தான். நீங்கள் இந்த வீட்டில் தானே டெலிவரி பண்ண வந்தீங்க? ஆமாம், அந்த பர்சனே நான் தான், ஃபிலிக்ஸ் கூட நான் தான் அப்படின்றாங்க. இல்லை நான் இதை எப்படி நம்ப முடியும்? நம்ப மாட்டீங்க? சரி வாங்க நானே உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த உடஞ்சி போன கேக்கை எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே இருக்கவங்களாம் ஃபிலிக்ஸ் நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. அப்போ தான் ஹயுன்ஜின் பார்க்குறாரு, ஓ இவர் தான் அந்த ஃபிலிக்ஸா, இவர் பர்த்டே அதுமா திட்டேன், அது மட்டும் இல்லாமல் ஆனால் இவர் தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹயுன்ஜின் இப்படி கோச்சிட்டு நிற்கிறாரு. அப்போ நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே பின்னாடி பார்க்குறாங்க. பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல, நான் தான் ஃபிலிக்ஸ், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா எங்கள் பார்ட்டியில் வந்து கலந்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பார்ட்டியிலலாம் ஒன்றும் கலந்துக்கல, உங்கள் வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்டர் பண்ணவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க கரெக்டாக வராங்க. என்னை மன்னிச்சிருங்க, வர வழியில் கேக் இப்படி கொலாப்ஸ் ஆகிடுச்சு, நான் வேணால் உங்களுக்காக நியூவாக கேக் ரெடி பண்ணுறேன் அப்படின்றாங்க. இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நாங்களே வேணால் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. இல்லை அதுக்கெல்லாம் ரொம்பவே டைம் ஆகும்ல, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் எப்படியாவது யூடியூப் அந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கிறோம், உங்களுக்கு எது கஷ்டம், அதுவும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை கொண்டு வந்தீங்களா, இது உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் வேணால் உங்களுக்கு வீட்டிலேயே இங்கேவே நான் ரெடி பண்ணி கொடுக்கவா அப்படின்னு ஹயுன்ஜின் சொல்கிறாரு. அந்த வீட்டில் இருக்க பாதி பேத்துக்கு தெரியும் நம்ம ஹயுன்ஜின் ஃபேமஸான ஒரு கேக் ஷாப் ஓனர்னு சொல்லிட்டு. என்னது நீங்களா, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து கேக் பண்ணுறீங்களா, இது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் பாவமாக பார்க்குறாரு. அக்கா அந்த கேக்கை கொலாப்ஸ் பண்ணது நான் தான், என்னை மன்னிச்சிரு, எனக்காக நீ ஆசையாக அதை ஆர்டர் பண்ணியிருப்பல, அதுவும் இல்லாமல் அவர் ஆசையாக எனக்கு வேறு அந்த கேக்கை பண்ணியிருப்பார்ல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீ ஃபீல் பண்ணாதான் அவர்கிட்ட போய் சாரி கேளு அப்படின்றாங்க. சரிக்கா அதுக்கு முன்னாடி போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வான்றாங்க. இல்லை இல்லை அதுக்குள்ளே அவர் போயிட்டாருன்னா நான் இருக்க வைக்கிறேன், அவர் உனக்காக கஷ்டப்பட்டுருக்கார்ல, ஸோ பர்த்டே பார்ட்டியில் அவரும் கலந்துக்கட்டும் அப்படின்றாங்க. சரிக்கா அப்போ நான் போய் ரெடி ஆகிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் ரெடியாக போகிறாரு. ஹயுன்ஜினுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் வேணும் நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க கிளம்புறாங்க. அப்புறம் அங்கே இருக்க குழந்தைங்கள்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடிட்டு விளையாடிட்டுருக்குங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உங்களுக்கு கேக்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா எங்கள் ஃபிலிக்ஸ் அங்கிளுக்கு பர்த்டே, அவருக்காக இல்லை நாங்கள் கேக்குக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க. ஓ அப்போ உங்களுக்கு கேக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், அங்கிட்ட இங்கிட்டும் ஆடிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் கான்சன்ட்ரேஷன்லாம் உங்கள் மேலே வரும், என்னால் கேக் ரெடி பண்ண முடியாதே, உங்களுக்கு கேக் சாப்பிட்லன்னா ஓகேவா? இல்லை இல்லை நாங்கள் அமைதியாக இருக்கோம், நீங்கள் கேக் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கலாம் நம்ம ஹயுன்ஜின் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்குங்க. அப்போ தான் நம்ம ஃபிலிக்ஸு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. அக்கா எங்கே? உங்கள் அக்கா வந்து கோகோ வாங்க போயிருக்காங்க. என்னது கோகோவா, எதுக்கு? நான் தான் இங்கேவே கேக் ரெடி பண்ணுறேன்னு சொன்னல, அதுக்காக தான். ஓ அப்படியா, ஆனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை இல்லை நான் தான் உங்கள் பர்த்டே அதுமா உங்களை திட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இல்லை உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் தான் அந்த பையன், என் பர்த்டே உங்களுக்கு தெரியாதுல்ல, இட்ஸ் ஓகே பரவாயில்ல, என் மேலேயும் தப்பு இருக்குது. இல்லை இல்லை நம்ம 2 பேர்த்து மேலேயும் தப்பு இல்லை, அந்த டிரைவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. நீங்கள் எப்போ தான் செய்வீங்க, நாங்கள் எவ்வளோ நேரம் தான் கேக் வெயிட் பண்ணுவோம், செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் கத்த ஆரம்பிக்குதுங்க. இங்கே பாரேன், நமக்கு டேஸ்டியான கேக் வேணும்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், மொக்கையான கேக் வேணும்னா கொஞ்சம் நேரம் தான் ஆகும். உங்களுக்கு டேஸ்டியான கேக் வேணுமா மொக்கையான கேக் வேணுமா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. எங்களுக்கு டேஸ்டியான கேக் தான் வேணும். அப்போ அமைதியாக இருங்க ஓகேவா, அந்த அங்கிள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாரு.
ஓகே ஓகே, நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் விளையாடுறீங்களா வெளியே போய் அப்படின்றாங்க. சரி நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களாம் வெளியே போயிருதுங்க. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் ஹையுன்ஜின் கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு இந்த மாதிரி எக்கெல்லாம் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி கொடுங்களேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ 2 பேருமே சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக அவங்க அக்காவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறாங்க. நம்ம ஃபிலிக்ஸோட அந்த பர்த்டே கேக்கை ரெடி பண்ணிடுறாங்க. இப்போது இன்னொரு கேக் ரெடி பண்ண போகிறாங்க. இது எதுக்கு? இதுவா, நான் என்னோடய 5th கஸ்டமருக்கு என்னோடய ஸ்பெஷல் ரெசிபியில் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து அதை தான் இது பண்ணிட்டீங்களே. அதுக்கு நான் ஒரு பேர் கூட வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேர்? அது வந்து இல்லை இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களை மீன் பண்ணி வைக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தேன். என்னோட நேமில் பாதி நேமையும் அந்த 5th கஸ்டமரோட நேமில் பாதி நேமையும் ஆட் பண்ணி தான் அந்த கேக்குக்கு பேர் வைக்கலான்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் வச்சேன். என்ன சொல்கிறீங்க? உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி எனக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் கொடுக்குறாங்க. அதில் தான் நம்ம ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. அதில் ஹையுன் லெக்ஸ்ன்னு சொல்லி அந்த கேக்கு பேர் வச்சுருக்காரு. என்ன நீங்கள் ஏன் பேரே உங்கள் பேரே வச்சுருக்கீங்க? எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு. வேறு லெவலில் கேக்கு தான் போங்க. என்னோடய பர்த்டேக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக யாரும் கிஃப்ட் பண்ணதில்லை. ஆனால் அந்த கிஃப்ட்டை நானே சொதப்பிட்டேன் அப்படின்றாரு. ஃபீல் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஹையுன்ஜின் அந்த கேக்கையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரி, நான் இதெல்லாம் போய் உள்ளே எடுத்து வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் ஃபிலிக்ஸ் எடுக்க போகிறாரு. அப்போ அக்கா கரெக்டாக வராங்க. நீ எடுக்காத, நீயே இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்க, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லை நான் இவரோட கேக்கை கொலாப்ஸ் பண்ணிட்டேன், ஸோ நான் இவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தான் இன்றைக்கி பர்த்டே பாய் ஆச்சு, போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பூன்லலாம் கையை வைக்கும்போது கரெக்டாக அது மேலே விழுது. நம்ம ஹையுன்ஜின் போயிட்டு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இப்படியே ஹையுன்ஜினும் நம்ம ஃபிலிக்ஸும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. தென் இப்போ அந்த கேக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஹையுன்ஜின் வந்துட்டு இந்த ஹாப்பி பர்த்டே, அப்புறம் என்னை மன்னிச்சிடு உன்னை திட்டினதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெஷல் கேக்கு கொடுக்குறாங்க. இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நானே எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் அதை தூக்கிட்டு போகிறாரு. இதை பார்க்கும்போது ஹையுன்ஜினுக்கு க்யூட்டாக தெரியுது. இவன் ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்கான்? இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போகிறீங்களா? என் பர்த்டே இன்னும் ஃபினிஷ் ஆகலையே. இல்லை இருக்கட்டும், எனக்கு முக்கியமான ஒர்க்கு, நான் தான் அந்த ஷாப்போட ஓனர் ஆச்சு, நாங்கள் இல்லைன்னா என் ஷாப்பு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹையுன்ஜின் போகிறாரு. தென் இதை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் சேடாக இருக்காரு. போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. தென் இப்போ நம்ம ஹையுன்ஜின் போயிட்டா அந்த கடையில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி டைம் ஆகிடுச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போது நம்ம ஹையுன்ஜின் வரதுக்கு முன்னாடியே யாரோ கடைக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்ருக்காங்க. யார் இந்த பையன்? நம்ம கூட இப்படி எட்டி பார்த்துட்ருக்கான், இவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நிற்கிறாரு. திருப்பி அப்படி எட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே பின்னாடி போகணும்னு சொல்லிட்டு காலை வச்சு மேலே விழுந்துடுறாங்க தடுக்கி. நம்ம ஃபிலிக்ஸ் அப்போ தான் பார்க்குறாங்க. ஹையுன்ஜின் பார்க்குறாங்க. இவன் இங்கே என்ன பண்ணுறான்? உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையுன்ஜின் பியூர் கொரியனில் பேசுகிறாரு. நம்ம ஃபிலிக்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. இவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நீ தான் நேற்று நல்லா பேசுனியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நார்மல் கொரியனில் கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, எனக்கு பியூர் கொரியன் தெரியாத, நார்மல் கொரியன் தான் தெரியும், நீங்கள் நார்மலாகவே பேசுங்க அப்படின்றாங்க. சரி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, உங்கள் கேக் சூப்பராக இருந்துச்சு, அதுக்காக தான் அவங்களுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். அதுக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வரீங்க? நீங்கள் கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் நம்பர் என்கிட்ட இல்லையே, அதான் உங்கள் அக்கா கிட்டே கொடுத்துருப்பேன்ல. இல்லை அக்கா கேட்டால் அதான் நினச்சிப்பாங்க, அதான் சரி நேரில் பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு வந்தேன். சரி உங்கள் நம்பரை இப்போ எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. என் நம்பர் உனக்கு எதுக்கு? நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உங்கள் நம்பர் தானே, எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ கடைக்குள்ளே வராரு. நீங்கள் இப்போ எதுக்கு கடைக்குள்ளே வரீங்க? ஒரு கஸ்டமரை நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. நீங்கள் கஸ்டமராக வந்திருக்கீங்களா, சரி வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. ஹையுன்ஜினுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது. எங்கே ஃபிலிக்ஸ் நம்மளை லவ் பண்ணிட்டுருவேன்னு சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபிலிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது, அதனாலவே கொஞ்சம் நர்வஸாக இருக்கார். அங்கே கடையில் இருக்க அந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு, என்னாச்சு ஓனர், இன்றைக்கி ஏன் இப்படி படபடப்பாக இருக்கீங்க? அது வந்து இல்லையே, நான் நார்மலாக தான் இருக்கேன். சரி அந்த டேபிளில் இருக்க கஸ்டமர் நீங்கள் தான் கொண்டு வந்து சர்வ் பண்ணுன்றாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபிலிக்ஸ் அங்கே உட்காந்து கை காமிச்சிட்டு இருக்காரு. நீயே போய் கொடுறா, என்னாலும் போக முடியாது அப்படின்றாரு. ஏன் நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க? இங்கே கஸ்டமர் யார் வந்தாலும் நீங்கள் தானே பார்ப்பீங்க, உங்களுக்கு முடியலைன்னா தானே நாங்கள் பார்ப்போம். எனக்கு இப்போ முடியல, நீங்கள் போய் கொடுங்க. போங்க நீங்களே போய் கொடுங்க, அவருக்கு நீங்கள் தான் வேணுமா? என்னது அவனுக்கு நான் வேணுமா?
இல்லை இல்லை, நாங்கள் அந்த விதத்தில் சொல்ல வரல. நீங்கள் தான் கேக்கை கொண்டு போய் கொடுக்கணுமா? நேற்று தானே இவன் கேக்கு ஃபுல்லாக சாப்பிட்டான், இவனுக்கு ஸ்பெஷலாக வேறு செஞ்சு கொடுத்தேன், இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான்? சரி இப்போ என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு, டியர் கஸ்டமர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்குறாரு. அதுவா, எனக்கு உங்கள் ஸ்மைலில் ஒரு கப்பும், அப்புறம் உங்களோட அந்த கண்ணால் ஒரு பார்வை பார்ப்பீங்களே அதில் ஒரு கப்போ மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்றாரு. என்னடா ஆச்சு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நீ கொரியனில் பேசுகிறியா இல்லை வேறு லாங்குவேஜில் பேசுகிறியா? ஏன் நான் பேசுகிற கொரியன் உங்களுக்கு புரியலையா? இல்லை இல்லை, எனக்கு ஒரு அழகாக உங்களை மாதிரி ஒரு கேக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். என்ன மாதிரி கேக்கா? ஆமாம், நேற்று நீங்கள் செஞ்சு கொடுத்த கேக்கு ஹையூன் லெக்ஸ்ன்னு பேர் வச்சிங்கல்ல, அப்போ உங்கள் நேம்லேயும் ஒரு கேக் வச்சுருப்பீங்கள்ல ஹையூன் ஜின்னு, அந்த கேக்கை கொடுங்க அப்படின்றாரு. நான் அப்போல்லாம் ஒரு கேக்கும் ரெடி பண்ணல, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு. நீங்கள் என்ன ஒரு கஸ்டமர் எப்படி பண்ணுறீங்க, அப்புறம் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனலில் போட்டு விட்றேன் பார்த்துக்கோங்க. ஏய் நீ சேனல் வேறு வச்சுருக்கியா, இப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றாரு. அப்போது நான் கேட்டதை நீங்கள் கொண்டு வாங்க. நான் தான் சொல்கிறேனே, நான் அப்படி ஒரு கேக்கே இன்னும் ரெடி பண்ணலை. அப்போது உங்கள் பாய்ஸ் கிட்டே கேட்டுக்கிறேன், பாய்ஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க, அவங்களாம் வந்து நிற்கிறாங்களா என்ன? சொல்லுங்கள் கஸ்டமர் அப்படின்றாங்க. ஆமாம், இங்கே ஹையூன் ஜின் ஏதாவது ஒரு கேக் ரெடியாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரெடியாக இருக்கே, அது வந்து எங்கள் ஹையூன் ஜின் இருக்கார்ல, அவரோட ஃபியான்சிக்கு மட்டும்தான் அந்த கேக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்காரு. அது ஆல்ரெடி செஞ்சுட்டாரா? இல்லை இல்லை, அதுக்கான ரெசிபி வச்சுருக்காரு, பட் இன்னும் செய்யலை. அப்போ எனக்கு அந்த கேக்கு தான் வேணும், கொண்டு வாங்க அப்படின்றாங்க. ஏன்டா அதை சொன்னீங்க, அவங்க பேசாமல் இருக்க மாட்டிங்களா? உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு. இல்லையே, இதை பற்றி யாருமே எங்ககிட்ட கேட்டதில்ல, இவர் தான் ஃபஸ்ட் டைம் கேட்டார், அதான் சொல்லிட்டோம். ஐயோ உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களை தான் வச்சுட்டு இவ்வளோ வேலை வாங்குறீங்களே, அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் என்னவே எய்த்து பேசுகிறீங்களா அப்படின்றாங்க. இல்லை 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 பாஸ், நாங்கள் அவங்கள எய்த்து பேசவே இல்லை, அந்த கஸ்டமர் கேட்டதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ ஃபிலிக்ஸ் சேடாக முடிஞ்சுக்கிட்டு, எனக்கு நீங்கள் தர மாட்டிங்களா, எனக்கு ஹையூன் ஜின் கேக் தான் வேணும், ப்ளீஸ் கொடுங்களேன். ஏய் அப்போல்லாம் ஒன்றும் செய்யலை, இங்கேருந்து கிளம்பு, வேறு எந்த கேக்குனாலும் வாங்கிக்கோ, அந்த கேக்கெலாம் நான் ரெடி கூட பண்ணலை. அப்போ எனக்காக ரெடி பண்ணுங்கள். 2 days ஆகுமா, 5 days ஆகுமா, இல்லை 1 year இல்லை 5 year ஆகுமா, எவ்வளோ நாளும் நான் வெயிட் பண்ணுவேன், நீங்கள் எனக்காக செஞ்சு கொடுங்க. அது வரைக்கும் இங்கே உட்காந்துருக்கலாம் நினச்சியா, எழுந்து போடா அப்படின்றாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. என்னடா நீ பண்ணுற, நீ ஏன் இப்படி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? இல்லை நான் குழந்த மாதிரிலாம் பண்ணல, எனக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நான் அப்படி தான் அடம் பிடிப்பேன். அதை போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட அடம் போட்டுட்டா, ஏன்டா என்கிட்ட அடம் பண்ணிகிட்ருக்க? ஆமாம், ஒன்று அம்மா அப்பா கிட்ட அடம் பண்ணுவாங்க, இல்லைனா ஃபியான்சி கிட்ட தானே அடம் பண்ணுவாங்க, அதான் உங்ககிட்ட அடம் பண்ணுறேன். அங்கே இருக்கவங்களாம் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. என்னடா நினச்சிட்ருக்க, நீ பாட்டுக்கு வந்து ஃபியான்சின்னு சொல்கிற, உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும், இப்படிலாம் பண்ணுறியா? இருங்க நான் என்னோடய ஃபோனை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலில் லைவ் போட ஆரம்பிக்கிறாரு. ஹாய், நான் தான் உங்கள் ஃபிலிக்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த ஷாப்புக்கு நான் ஒரு வழியாக வந்துட்டேன் பார்த்தீங்களா, இதோ பாருங்கள் என் பக்கத்தில் தான் இந்த ஓனர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஹையூன் காமிக்கிறாங்க. ஹையூன் அப்படியே கண்ணை முழிச்சுட்டு நிற்கிறாரு. பின்னாடி இருக்க பசங்களாம் ஹாய்ன்னு சொல்லிட்டு அவனுங்களும் காமிக்கிறானுங்க. இங்கே எவ்வளோ ஹேண்ட்ஸமான பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆனால் இவர் தான் பயங்கர ஹேண்ட்ஸம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவர் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணார், சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்குறாங்க. அப்போது எனக்கு அந்த ஹையூன் ஜின் கேக் வேணும் அப்படின்றாரு. இங்கே ஸ்பெஷலாக ஒரு கேக் இருக்குது, ஹையூன் ஜின் கேக்குன்னு சொல்லிட்டு, அதை நான் சாப்பிட போகிறேன், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேவரட்டாக சூப்பரான கேக் சாப்பிட்ணுன்னா இந்த ஷாப்புக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பை அப்படியே காட்டுறாரு. 5 நிமிஷத்தில் என்னை பயமூத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் கிட்ட நம்ம ஹையூன் ஜின் சொல்கிறாங்க. நான் அவங்கள அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீங்கள் எனக்காக அந்த கேக்கை கொண்டு வாங்க. அதெல்லாம் முடியாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாரு. இதே மாதிரியே ஒரு 1 month நம்ம ஃபிலிக்ஸ் வந்து போகிறாரு நம்ம ஹையூன் ஜின் ஷாப்புக்கு. ஒரு தடவை கூட நம்ம ஹையூன் ஜின் மட்டும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ ஃபிலிக்ஸ் வந்தாருன்னா பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட போய் அவனுக்கு என்ன வேணுமோ அதை கொடு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபிலிக்ஸ்க்கு ஒரு நாள் பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ரீசன் என்னன்னா, நம்ம ஹையூன் ஜின் ஃபிலிக்ஸை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஃபிலிக்ஸை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக அவங்க கசின் ஒரு பொண்ணை வர வச்சுருக்காரு. அந்த பொண்ணு கூட சேர்ந்து கேக் சாப்பிட்றது, அந்த பொண்ணு கூட சேர்ந்து ஒன்றா வெளியே போகிறது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்காரு. ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப சேட் ஆகுது, ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. இவன் ஏன் இப்படி பண்ணுறான், ஒரு வேளை இவனுக்கு என்ன பிடிக்கலையோ, எனக்கு மட்டும்தான் அவனை பிடிச்சிருக்கோ, அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்குறாங்க. அது நம்ம ஹையூன் ஜின்னோட கசின் தான். எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? அப்போது நான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் நான் இங்கே வரமாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, உங்களோட கேக் ஷாப் பற்றி போட்ட வீடியோவையும் நான் டெலீட் பண்ணிடுறேன், இனிமேல் உங்கள் லைஃப்பில் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் ரைட் பண்ணி அங்கே இருக்க அந்த பாய்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க.
வெளியே போயிடுறாரு. அப்போ பார்க்குறாங்க நம்ம ஹையுன்ஜின் அந்த பொண்ணு கூட தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறாரு. ஹையுன்ஜின் இதை நோட் பண்ணுறாங்க. என்ன இவன் திடீர்னு வந்துட்டு உடனே போயிட்டான், எப்பொழுதும் நைட்டு தான் போவான், இன்றைக்கி சீக்கிரமே போயிட்டான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஹையுன்ஜின் வந்துட்டு கடைக்குள்ளே வராங்க. என்னாச்சு, அவன் அழுதுட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கான், ஒரு டைம் கூட அவனை கண்டுக்க மாட்டேறீங்க. பிடிக்கலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நீங்கள் பிடிக்குது பிடிக்கல அந்த மாதிரி இருக்கீங்க. அப்புறம் வந்து உங்கள் கசினோட கூப்பிட்டு வந்துட்டு ஓவராக பண்ணுறீங்க. அது எங்களுக்கே டென்ஷன் ஆகுது, அப்புறம் அவனுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி என்னாச்சு, இந்தாங்க உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கி நோட்டில் என்னமோ எழுதி கொடுத்தான்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. ஹையுன்ஜின் அதை படிச்சுட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி விடு, போயிட்டு போகுது, நமக்கு தான் பாயே பிடிக்காதே, இவன் லவ் பண்ணால் நான் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன், அவன் இப்போ தான் கொஞ்சமாவது ரைட்டான வழியில் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கேக் ரெடி பண்ண போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தாங்க ஹையுன்ஜின் ஃபோட்டோ ரெசிபி இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறாங்க. பக்கத்துலேயே ஹையுன் லிக்ஸுன்ற அந்த கேக்கோட ஃபோட்டோவும் இருக்குது. அதில் பக்கத்துலேயே நம்ம ஃபிலிக்ஸ் அவரோட ஃபோட்டோவையும் ஆல்ரெடி ஒட்டி வச்சுருப்பாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹையுன்ஜினுக்கு ஃபீல் ஆகுது. நான் ஃபஸ்ட் டைம் யாருன்னே தெரியாமல் ஒரு கேக்கு நேம் வச்சேன், அதுவும் அந்த பையனா ஏன் இருக்கணும். இல்லை அவனுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, எனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நம்ம போய் ஒர்க்கை பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிறாங்க. அந்த கரெக்டாக ஆப்போசிட்டில் நான் ஃபிலிக்ஸ் உட்காந்துட்டு எப்பொழுதும் ஹையுன்ஜின் கை காமிப்பார்ல அந்த பிளேஸை பார்க்குறாங்க. பட் அந்த பிளேஸில் ஒரு பொண்ணு உட்காந்து கை காமிக்குது, அது ஃபிலிக்ஸ் மாதிரி தெரியுது. அவரே கையை காமிக்கலான்னு போகிறாரு, அப்போ தான் ஃபேஸ் தெரியுது, ஐயோ ஃபிலிக்ஸ் இல்லை அந்த பொண்ணுன்னு நினச்சிட்டு. அப்புறம் அங்கே 2 கப்பல் வராங்க. அதில் ஒரு பொண்ணு அவங்க லவ்வர்கிட்ட எனக்கு கேக் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபிலிக்ஸோட ஞாபகம் தான் வருது. எனக்கு ஏன் ஒவ்வொரு டைமும் அவன் ஞாபகம் வருது. அவன் ஜஸ்ட்டு எனக்கு யாருன்னே தெரியாது, சும்மா ஜஸ்ட்டு ஒரு பையன், அவ்வளோதான். ஐயோ ஹையுன்ஜின் உனக்கு என்ன தான் ஆச்சு. ஹையுன்ஜின் இப்போ பக்கத்தில் இருக்க பையன்கிட்ட அந்த பையன் வந்தானாடா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பையனை கேட்குறீங்க. அதான்டா ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் இங்கே வந்து ஹையுன்ஜின் கேக் கொடுன்னு சொல்லிட்டு கெஞ்சுவானே அந்த பையன். அவனா வந்தான், நீங்கள் இல்லைல்ல, அப்போ வந்து எங்ககிட்ட பேசிட்டு எங்களுக்கு மில்க் ஷேக்லாம் வாங்கி கொடுத்தான் அப்படின்றாங்க. வந்தானா, எப்போ வந்தான், எந்த டைமில் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு தான் பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல. அது வந்து இல்லைடா, எனக்கு திடீர்னு அவனை பார்க்கணும் போல இருக்குது. எதனால் பார்க்கணும் போல இருக்குது அது எனக்கு தெரியலையே. ஒரு வேளை நம்ம பாஸுக்கு லவ் வந்துருச்சோ அந்த பையன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்காங்க. பேசாமல் இருங்கடா அப்படின்றாங்க. தென் இப்படியே நம்ம ஹையுன்ஜின் இல்லாதப்பெல்லாம் நம்ம ஃபிலிக்ஸ் வந்து பார்த்துட்டு போவார் அந்த ஷாப்பையும். ஹையுன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. இதே மாதிரி இப்போ நம்ம ஹையுன்ஜின் ஒரு நாள் சரி இப்போது சண்டே லீவ் தானே, நம்ம கேக் ஷாப் போகலான்னு சொல்லிட்டு வராரு. கரெக்டாக ஃபிலிக்ஸ் அங்கே நின்றுட்டு ஃபஸ்ட் டைம் எப்படி எட்டி பார்த்துருப்பாரோ அதே மாதிரி எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹையுன்ஜினுக்கு செம்ம சந்தோஷம். அவரை அறியாமலே அவர் சிரிக்கிறாரு. அப்போ தான் ஃபோனை பார்க்குறாங்க. நான் ஏன் இவ்வளோ பிரைட்டாக சிரிச்சிட்ருக்கேன், ஹையுன்ஜின் இப்படி பண்ணாத, உனக்கு என்ன ஆச்சு. அப்போ தான் டக்குன்னு பார்க்குறாங்க ஃபிலிக்ஸ் அங்கே மறுபடியும் எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. எனக்கு ஏன் இப்போ சிரிப்பு வருது என்ன அறியாமலே. ஒரு வேளை நான் அவனை பார்த்தனாலையா, ஒரு வேளை எனக்கும் அவனை பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் எப்படி போய் பின்னாடி நிற்கிறாங்களோ அதே மாதிரி இப்போ போய் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஃபிலிக்ஸ் இப்போ பார்த்துட்டு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் தான், எங்கள் ஷாப் முன்னாடி நீ என்ன பண்ணிகிட்ருக்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். அது நான் கேக் சாப்பிட வந்தேன், இன்றைக்கி தான் சண்டே வாச்சே, உனக்கு கேக் ஷாப் லீவுன்னு தெரியாதா. எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒவ்வொரு சண்டேவும் இங்கே வருவேன். ஏன் தெரிஞ்சும் வரேன். ஒன்றும் இல்லை, ஒரு டைமாவது எனக்கு பிடிச்ச பர்சனை நான் பார்த்துட மாட்டேன். நான் மற்ற டைம்லாம் வராததுக்கு ரீசன் வேறு எதுவும் இல்லை, என்னால் வர முடியல, நான் கொரியன் கற்றுட்ருக்கேன் அப்படின்றாரு. என்னது கொரியன் கற்றுட்ருக்கியா. ஆமாம், நீங்கள் பேசுகிற கொரியன்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நீங்கள் பேசுகிறது எனக்கு புரியணுங்கிறதுக்காக கொரியன் கற்றுட்ருக்கேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ நாளாக கற்றுட்ருக்க. ஆமாம் எனக்கு வர மாட்டேங்குதே, ஸோ நான் அவ்வளோ நாள் தானே கற்றுட்ருக்கணும். அப்போ நான் சில டைம் வருவேன் ஃப்ரீயாக இருக்கப்போ, அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படின்றாரு. ஹையுன்ஜினுக்கு பயங்கர ஃபீல் ஆகிடுது, ஏன்னா நமக்காக அவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. சரி நான் உன்கிட்ட பேசலாமா அப்படிங்கிறாங்க. பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன் கிட்ட பேச மாட்டேங்கிற. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கலல்ல, இனிமேல் பின்னாடி வராதிங்க. ஆனால் எனக்கு பொண்ணை இப்போ பிடிச்சிருக்கே. என்ன பிடிச்சிருக்கா. இல்லைங்க நீங்கள் பொய் சொல்கிறீங்க. ஆனால் அன்றைக்கி நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணிங்கல்ல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அது உங்கள் கசின் கூட வந்தீங்கல்ல, எனக்கு அப்போ ரொம்பவே ஹர்ட் ஆச்சு தெரியுமா. நான் உன்கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்ட்டு போகிறாரு. போவாத இல்லை, இப்போ நீ எதுக்கு போகிற. நான் வேணா உனக்கு ஹையுன்ஜின் கேக் ரெடி பண்ணி தரவா. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நான் கேட்டப்போ நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம ஹையுன்ஜின் பின்னாடியே சாரின்னு கேட்டு போகிறாங்க. ஆர்மி சன்ஸ் டே இந்த இடத்துல ஒரு குட்டி சாங்.
கண்ணால் பேசும் பெண்ணே என்னை மன்னிப்பாயா, ஒரு கவிதை தமிழில் கேட்டேன் என்னை மன்னிப்பாயா. எங்கே குறுநகை, எங்கே குறும்புகள், எங்கே கூரடி. ஓ கண்ணில் கடல் கொண்ட கண்ணில் புயல் செல்லும் ஏதோ தெரியுதடி. செல்ல கொஞ்சல் வேண்டாம், சின்ன சினுங்கள் போதும், பார்த்து பழக வேண்டாம், பாதி சிரிப்பு போதும், கார பார்வை வேண்டாம், ஓர பார்வை போதும், வாசல் திறக்க வேண்டாம், ஜன்னல் மட்டும் போதும். ஓ ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஓஹோ ஐம் சாரி, ஐம் சாரி. ஆர்மி சன் ஸ்டே இது என்னோட ஃபேவரட் சாங். என்ன சாங்குன்னு சொல்லி கீழே கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இதே மாதிரி நம்ம ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸ் கிட்ட சாரி கேட்டுகிட்டே போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் கண்டுக்க விட மாட்டேங்கிறாரு. இப்போ உனக்கு என்ன தான் வேணும், ப்ளீஸ் என்கிட்ட கேளு, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன், நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்ன நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? ஆமாம், நீ என்னை வாங்க போங்கலாம் கூப்பிட வேணாம். எனக்கு இப்போ என்ன ஏஜ் தெரியுமாகுது? என்ன ஏஜ்? எனக்கும் 24 தான் நடக்குது. ஓ அப்படியா? எனக்கும் 24 தான். அப்போ நீங்கள் என்ன வா போனே கூப்பிடு அப்படின்றாரு. இல்லை, நான் உங்களை டார்லிங்னு கூப்பிட்றேன். டார்லிங்கா? ஐயோ அப்படிலாம் வேணாம் அப்படின்றாரு. ஏன் ஃபியான்சேவா? நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. ஓ அப்படியா? அப்போ நீ அப்படியே கூப்பிட்டுக்கோ, பட் என்கிட்ட பேச மட்டும் இருக்காது அப்படின்றாரு. ஏன்? நீங்கள் தானே வேற ஒரு பொண்ணு கூட போனீங்க. அது நான் ஒன்றும் வேணும்னே போகல. அவள் என் கசின், அவள் ஒரு பையனை லவ் பண்ணுறா, அதுக்காக பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தா. அப்புறம் என்னோட சைஸும் அவனோட சைஸும் ஒன்று தான், அதனால தான் என் ட்ரெஸ் சைஸ்லாம் அவனுக்கு எடுக்க கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்டு போனா அப்படின்றாங்க. இவ்வளோதானா? அந்த பசங்க பேசுகிறத வச்சு நான் என்னென்னமோ நினச்சிட்டேன் தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கு தான் நீ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கவனிக்காத சரியா? உனக்கு என்ன தோணுதோ அதை உனக்கு பிடிச்சவங்க கிட்ட ஸ்ட்ரைட்டாக வந்து கேளு. நீ மற்றவங்க கிட்ட கேட்டீன்னா அவங்களோட எண்ணத்துலேருந்து தான் அவங்க சொல்லுவாங்க, என்னோட எண்ணத்துலேருந்து தானே நான் சொல்ல முடியும். அப்போ நீ என்கிட்டயே வந்து தான் கேட்கணும், ஓகேவா அப்படின்றாங்க. ஓகே சரி, நம்ம டேட் போகலாமா அப்படின்னு ஹையன்ஜின் கேட்குறாரு. அவன் ஃபிலிக்ஸுக்கு அப்படியே வெக்கமாக வருது. ஆமாம், நீ ஏன் இப்போ வெக்கப்படுற? அது ஒன்றும் இல்லையே, நான் மட்டும் அப்படியால உங்கள் ஃபேஸ் கூட தான் அப்படி இருக்குது. என்னது என் ஃபேஸ் இருக்கா? இல்லையே, என் ஃபேஸ் நார்மலாகவே அப்படி தான். சரி, நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்று கேட்டிங்களே, அது உண்மையா? ஆமாம் உண்மைதான், டேட் போகலாமா அப்படிங்கிறாங்க. போகலாம். எங்கே? வேறு எங்கே? நம்ம கேக் ஷாப்பு தான். என்ன கேக் ஷாப்புக்கா? ஆமாம், நீ என்கிட்ட ஒன்று கேட்டல, அது உனக்கு வேணுமா வேணாமான்றாங்க. எனக்கு வேணும். அப்போ வான்னு சொல்லிட்டு இப்போ கேக் ஷாப் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. பட் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹையுன்ஜின் ஃபிலிக்ஸ்க்காக அவராக ஓனாக அந்த ஹையுன்ஜின் கேக்கை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நம்ம ஃபிலிக்ஸுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஐயோ என் ஃபியான்சி என்னை கேட்ட மாதிரி கேக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷப்படுறாரு. இந்த கேக்கை நான் இது வரைக்கும் யாருக்குமே பண்ணி கொடுத்ததில்ல. என்னோடய ஃபியான்சிக்காக நான் இதை பண்ணணும்னு நினச்சேன். அதான் எனக்கு தெரியுமே, நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துட்டீங்க. அப்போ நான் தான் உங்கள் ஃபியான்சே. இனிமேல் என்னை விட்டு போகக்கூடாது, ஓகேவா? சரி போக மாட்டேன். நீ என்னை வாங்க போங்கன்னெலாம் கூப்பிடாத, ஓகேவா? எனக்கும் உனக்கும் ஒரே ஏஜ் தான். இல்லை, நீங்கள் கொரியன் பாய்க்குனா ஒரு ஏஜ் அதிகமாக தான் இருக்கும். நான் ஆஸ்திரேலியா பையன்ல, எங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு 25, எனக்கு 24 அப்படின்னு வம்பிழுத்துட்ருக்காரு. அப்படிலாம் சொல்லாத. நாங்கள் கொரியனில் பிறந்தா ஏன் எங்களுக்கும் அந்த ஏஜ் தான் இருக்கணும்னு அர்த்தமா? இல்லை, உன் ஏஜ் தான் எனக்கும். நானும் 2000 தான் பிறந்தேன், நீயும் 2000 தான் பிறந்த. அப்போ நம்ம 2 பேத்துக்கும் 24 தானே அப்படின்றாங்க. இருக்கலாம், ஆனால் நீ கொரியன் பாய், நான் ஆஸ்திரேலியன் பாய் சொல்லிட்டு மறுபடியும் வம்பிழுத்துட்ருக்க. நீ அடி வாங்க போகிற பாரு அப்படின்றாங்க. ஏன் இப்போ என்னோட எக்ஸ்ட்ரா தான் இருந்தால் என்னவா? அதெல்லாம் முடியாது. நீயும் 2000, நானும் 2000. நீயும் செப்டம்பர், நானும் செப்டம்பர். அப்போ நம்ம 2 பேத்துக்கும் ஒரே ஏஜ் தானே? இல்லையே, கொஞ்சம் டேட் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. டேட் டிஃப்ரெண்ட் தானே, நீ என்ன ஓவராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ப்ளீஸ் என்கிட்ட சண்டை போடாத அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீ எதுக்கு அழுவுற அப்படிங்கிறாங்க. இல்லை, என்கிட்ட நீ அடி, என்னை அடித்தா கூட நான் அழ மாட்டேன், ஆனால் என்கிட்ட சண்டை மட்டும் போடாத சரியா அப்படின்றாங்க. ஓகே செல்லக்குட்டி, நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. சரி, நீ 1 2 3 கவுண்ட் பண்ண அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறாரு. இப்போ அந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் அப்படி கூப்பிட்டு வராரு. இங்கே பாரு அப்படின்றாங்க. ஃபிலிக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே ஷாக்கில் நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹையுன்ஜின் அந்த இடத்துல ஃபிலிக்ஸுக்கு ப்ரப்போசல் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காரு. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க.
ஆமாம், எனக்கு ஒன்று அப்போவே பிடிச்சிருச்சு. இதை என் பாய்ஸ் கிட்ட இருந்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னது உன் பாய்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டியா? ஆமாம், எனக்கு அப்பப்போ நீ வராமல் இருப்ப, எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க தான் நீங்கள் ஒருவேளை லவ் பண்ணுறீங்களோ அப்படின்னாங்க. போக போக நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சு தெரியுமா? அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி. அதனால தான் உனக்கு எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு நினச்சேன். சண்டே அவன் வருவானான்னு கேட்டேன். அவனுங்களும் சொன்னானுங்க. நான் ஒரு டைம் சண்டே இப்படி கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கும்போது ஃபிலிக்ஸ் அப்போ எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாரு, என்னான்னு தெரிலன்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் ஐடியா பண்ணேன், நீ ஒவ்வொரு சண்டேவும் இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும். ஸோ அதான் நான் இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் நான் இங்கே வந்ததே, அது உனக்காக அப்படின்றாரு. ஃபிலிக்ஸ்க்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. தென் இந்த இடத்துல ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஃபிலிக்ஸ் ஐ லவ் யூ அப்படின்றாங்க. நம்ம ஃபிலிக்ஸ்க்கு ரொம்ப வெக்கமாக வருது. நீ வெக்கப்படாத, எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு ஏஞ்சின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. Then இந்த இடத்துல ஆர்மிஸ் அண்ட் ஸ்டேம் ஹாப்பி என்டிங்கோட முடியுது. கியூட் ரிச் பாய் ஹேண்ட்ஸம் கேக் ஷாப் ஓனர் கியூட் லவ். இந்த ட்ராமாவோட உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ் அண்ட் ஸ்டே. டேக் கேர். லவ் யூ.